தமிழ் மகள். அந்த அருமையே அருமையே பேரு அருமையா இருக்கு. தமிழ் மகள். அப்பா பேர் சொல்லுங்க. துளசி பேர் சொல்லுங்க. துளசி தீபான்னு பேர் வச்சுங்க. பூவன்னா என்னவோ மாதிரி. ஏன்னா இங்க ரத்தனகிரியில சிவனாராமன் இருக்காரு, மேனேஜர் இருந்தாரு, கூட இருக்காரு. அவர் பேர் சிவனாராமன் எழுதியிருந்தார் போர்டு. அவங்க அப்பா என்கிட்ட அசிஸ்டண்டா இருக்காரு. ஐயா நீ என்ன தேடி போட்டுருக்கீங்க? தேவ சிவனாராமன் போட்டுக்காங்க. தேவன்னா அவர் தேவராஜன் ஆயிடுச்சு. அதை போட்டுக்கான மாற்றிருக்கேன். அதனால இங்க அப்படின்னாவே அது நல்லா இருக்கும். துளசி தீபான்னு அதே மாதிரி எங்க அண்ணன் ஒருத்தருங்க தூக்கு பண்றாரு. ரெண்டு பேர் தாயே தமிழே, தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் வானோர் விருந்தமுதம் என்றாலும் வேண்டேன் என்ற என் தமிழ் தாயை வணங்கி ஈன்றெடுத்த பெற்றோரையும் கற்பித்த ஆசான்களையும் வணங்கி சைவமும் வைணவமும் இந்த சமயத்தின் இரு கண்கள், அதற்கு சாட்சி நம் திருக்கோயிலே. நீங்க எல்லாரும் கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. நம்மளுடைய திருக்கோயிலுடைய கோபுரத்தை பார்த்தா ஒரு பக்கம் சைவ புராணங்கள் மட்டும் இருக்கும், இன்னொரு பக்கம் வைணவ புராணங்கள் மட்டுமே இருக்கும். இது வரைக்கும் பார்த்தாலும் இதுக்கப்புறம் பாருங்க. சைவமும் வைணவமும் இந்து சமயத்துடைய இரு கண்கள் என்பதற்கு சாட்சியே நம்மளுடைய திருக்கோயில். அருள்மிகு ஸ்ரீ கங்கார ஈஸ்வரர் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் நடைபெறும் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவை சிறப்பாக நடத்தி வரும் வரதன் கைங்கரிய சபை அன்பர்களையும் பட்டிமன்றத்திற்கு நடுநாயகமாய் விளங்கும் நடுவரையா அவர்களையும் மற்றும் என்னுடன் பேச வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களையும், இந்த பேச வந்திருக்க சான்றோர் பெருமக்களும் நடுவர் ஐயா அவர்களெல்லாம் மலை, நாங்கள் 2 பேரும் மடு. அவங்களுடைய அனுபவமே என்னுடைய வயதை விட ரொம்ப அதிகம். அன்றளர்ந்தவர்களை அவையில் வீற்றிருக்கும் அடியார் பெருமக்களையும் மனமொழி மேகலால் வணங்கி மகிழ்கிறேன். ஐயா, பட்டிமன்றத்துடைய தலைப்பு ராமாயணத்தில் சிறந்த பாத்திரம் பரதனா அனுமனா. இந்த தலைப்புலயே எதை முதல்ல நீங்க கொடுத்துருக்கீங்க? பரதன் தானே ஐயா. அப்ப நீங்க கொடுக்க வேண்டியது அனுமனா பரதனான்னு. நீங்க பரதனா அனுமனான்னு கொடுத்தீங்க. அப்போ பரதன் தான் முதன்மையானவன் அப்படின்றது நமக்கு தலைப்புலயே தெரியுது இல்லையா? அப்போ சகோதரி அவர்களே, பரதன் முன்னே இருக்கிறது, ஆக நாங்க தான் அல்லது கன்றுக்கு முன்ன முளைச்ச காதை விட பின்னால் அந்த கொம்பு பண்ணு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியலமா. அவங்களுக்கு சொல்லுங்க அதற்கான விளக்கம் கடைசி. காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. 10,000 கவிதை முத்தாக அழித்து வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடுகிறார் கவியரசர் கண்ணதாசன். ஆம், கம்பனுக்கு ஈடு இணை வேறொருவரும் இல்லை. சரி, கம்ப ராமாயணம் அப்படின்னு சொல்லும் போதே ராமாயணத்துல ராம சீதை தவிர முக்கிய கதாபாத்திரங்கள் யாருன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது லக்ஷ்மணர், அனுமன், ராவணன் தான். ஆனா இவர்களை எல்லாம் விட முக்கியமானவர் யார் அப்படின்னா தசரதனுக்கும் கைகேயிக்கும் பிறந்த பரதன் தான் முக்கியமானவர். இந்த பரதன் அயோத்திய காண்டத்துல அறிமுகமாகிறாரு. பரதன் சீதையுடைய தங்கையான மாண்டவியை மணக்கிறாரு. அவருக்கும் ராமருக்கு எப்படி லவன் குசன் 2 மகன்களோ அதே போல தஷ்கன் புஷ்கலன்னு 2 மகன்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பரதனை தசரதன் கேகேய நாட்டுக்கு அனுப்புறாரு. உன்னுடைய மாமா உன்னை ரொம்ப நாள் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறதுக்காக காத்துட்டு இருக்காரு, நீங்க அங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பரதனோட சத்ருகனும் எப்படி ராம லட்சுமணன் ஒன்னாவே இருப்பாங்களோ அதே போல பரதனும் சத்ருகனும் 2 பேரும் ஒன்னாவே இருக்கிறதால அவங்க 2 பேரும் கேகேய நாட்டுக்கு மாமா வீட்டுக்கு போறாங்க. மாமா வீட்டுல ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. மாமாவும் அவருடைய சொந்த பிள்ளைகள் மாதிரி அவங்கள கவனிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும்போது இந்த கோசல நாட்டுல தசரதனுக்கு நமக்கு வயசாயிட்டே போகுது,
நாம வந்து நம்மளுடைய ஆட்சியை வந்து ராமருக்கு கொடுத்துட்டு நம்ம காட்டுக்கு போய் தவம் செய்யணும், முக்தி நிலை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணி ராமருக்கு தான் முடி சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது, ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கூனி என்கின்ற மந்திரை வந்து கைகேயி கிட்ட சொல்றாங்க. கைகேயி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. ராமர் வந்து என்னுடைய மகன் போல, ராமனுக்கு அந்த தகுதி எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைகேயி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா கைகேயியோடைய செல்ல பிள்ளை பரதனை விட ராமர் தான். எப்படி கோசலை வந்து பரதனை தன்னுடைய மகனாக நினைக்கிறார்களோ, அதை போல கைகேயும் ராமனை தன்னுடைய மகனாகவே வளர்த்து வந்தாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியல. அதனால கைகேயி என்ன பண்றாங்க, ராமருக்கு முடி சூட்டலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த இடத்துல தான் மந்தரை என்கின்ற அந்த கூனி என்ன பண்றாங்க, அவர்களுடைய வரத்தை நினைவுபடுத்துறாங்க. இல்ல பெண்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாருடைய பேச்சு நம்ம கேட்கக்கூடாது. நம்மளுடைய முடிவு என்னன்றதுல நம்ம நிலையா இருக்கணும். எல்லாருடைய பேச்சும் கேட்கலாம், ஆனா அந்த பேச்சுல முடிவு நம்மளுடையதா தான் இருக்கணும். ஆனா கைகேயி இங்க செய்த தவறு என்னன்னா, ராமர் தான் அதற்கு தகுதியானவரும் தெரியும், மூத்தவனும் தெரியும், அரச பரம்பரை முறைப்படி ஒரு வீட்டுக்கு மூத்தவன் தான் அரசாளனுன்றதும் தெரியும். ஆனாலும் மந்தரை சொன்ன வார்த்தையை கேட்டு தன்னுடைய முடிவை மாத்திட்டு வரங்களை கேட்குறாங்க. ராமர் வந்து 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும், பரதன் ஆட்சி செய்யணும் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல தசரதன் ஒத்துக்கல. நீ என்னுடைய மனைவியே கிடையாது, உன்னுடைய மகன் எனக்கு மகன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அவர் வந்து கைகேயியோடைய மகன் மட்டும் இல்லை, பரதன் தசரதனுக்கும் மகன் தான். அந்த இடத்துல பரதன் அவர் என்ன பண்ணாரு, மொத்தமா வெறுத்து ஒதுக்கிடுறாரு. உன்னுடைய மகன் தான் சொல்லிட்டு சொல்றாரு. இங்க நம்ம ஒண்ணு கவனிக்கணும், 1000 மின்விளக்குகள் இரவுல எரியுது. அந்த மின் விளக்குகளுடைய அழகு எப்போ தெரியுதுன்னா, இரவுலையும் இருட்டிலையும் மட்டும்தான் தெரியுது. காலையில விடியல் ஆன பிறகு, சூரியன் உதிச்ச பிறகு அந்த மின்விளக்குகள்லாம் தெரியுமான்னா கட்டாயமா தெரியாது. அதை போலதான் அந்த மின் விளக்குகளாக இருக்கக்கூடிய பரதன் வந்து விடியலாக இருக்கக்கூடிய சூரியனா இருக்கக்கூடிய ராமரால அவருடைய கதாபாத்திரம் மறைஞ்சு போகுது. இந்த இடத்துல சொன்னாங்க ஐயா, 1000 ராமர்களுக்கு இணையானவன் பரதன் அப்படின்னு சொல்லிட்டு, 1000 ராமர்களுக்கு இணையானவன் பரதன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு ராமாயணம் ஏன் பேர் வைக்கணும், பரதாயணம் தானே பேர் வைக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் தோணுது. இப்போ இந்த 1000 மின்விளக்குகள், இப்போ 10 வாட்ஸ் பல்ப்ல இருந்து 1000 வாட்ஸ் பல்ப் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஆனா எல்லா விளக்குகளும் சூரியனுடைய பிரகாசத்தால மங்கி போறது போல, ராமனுடைய பிரகாசத்தால பரதனுடைய குணங்கள் மறைஞ்சு போகுது. ராமன் ஏன் உயர்ந்திருக்காருன்னா, தாய் தந்தை சொல்ல தட்டாதவர், மூத்தோருடைய சொல்லை கேட்டு நடந்தவரால அந்த உயர்ந்த குணத்தால இவருடைய குணங்கள் அடிபட்டு போகுதே தவிர இவர் தான் சிறந்த கதாபாத்திரமா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அனுமன் ஒரு சேவகன். அனுமன் வந்து பல ஆற்றல்கள் நிறைந்தவன், பல வரங்களை பெற்றவன், பராக்கிரமசாலி, ஆயக்கலைகள் அறிந்தவன். ஆனா பரதன் அப்படி கிடையாது. சக்கரத்தாழ்வாருடைய பிறப்புன்னு எங்கள் ஐயா சொன்னாரு. ஆனாலும் ராமருக்கு இணையானவன் பரதன். அப்படி ராமனுக்கு இணையானவன் இருக்கும்போது இப்போ எத்தனை பேர் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா உங்களுடைய தலைமுறையில இருக்கலாம், ஆனா எங்களுடைய தலைமுறையில நாங்க பார்க்கலைங்க ஐயா. உங்களுடைய தலைமுறையிலாவது கூட்டு குடும்பம் ஒன்றாவது இருந்தது. ஆனா இப்ப கூட்டு குடும்பம் இல்ல, தனி குடும்பத்திலே தனித்தனி அறையில கைபேசியோட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க இன்றைய காலகட்டத்துல. ஆனா அன்றைய காலகட்டத்துல மாற்றாந்தாயுடைய மகனையும் தன்னுடைய தம்பியாக நினைக்கிறாரு, தம்பியும் தன்னுடைய அண்ணனாக நினைத்து நிறைய விட்டு கொடுத்தாங்க. இங்க தியாகத்திற்கு இணை யார் அப்படின்னா பரதன் தான். தன்னுடைய தியாகத்துல பரதன் என்ன பண்றாரு, சரி ராமர் வந்து அரசாட்சி ஏற்றுக்கொள்ளட்டும், அது வந்து முதல்ல அவருக்கு தெரியல. கைகேயி நாட்டுக்கு போறாரு. போன பிறகு இந்த கைகேயி வரம் கேட்டதுமே தசரதன் மகனுடைய பிரிவால இறந்துடுறாரு. இறந்த பிறகு வசிஷ்டர் சொல்லி அனுப்புறாரு. ஆனா நம்ம வீட்டுல யாராவது இறந்தாங்கன்னா அந்த அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு தான் முதல்ல சொல்லி அனுப்புவாங்க, மாமன் முறையில இருக்கவங்களுக்குலாம். ஆனா அந்த காலத்துல அது சொல்லல. வசிஷ்டர் சொல்லி அனுப்புறாரு. 4வது நாள் போய் பரதன் அங்கிருந்து வரதுக்கு, கேகேய நாட்டுல இருந்து கோசல நாட்டுக்கு வரதுக்கே 4 நாள் ஆயிடுது.
4 நாள் ஆன பிறகு வரும்போது பார்க்கும்போதே மக்கள் எல்லாமே பரதனை வெறுப்புணர்ச்சியோட பார்க்குறாரு. ஆனால் பரதனுக்கு என்னன்னே தெரியல, அறியாத ஒரு அப்பாவி பரதன். ஏன் எல்லாரும் நம்மளை வெறுப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்பவுமே கைகையோடைய அந்தப்புறத்துல தானே நம்மளுடைய அப்பா இருப்பாரு, அம்மாவுடைய அந்தப்புறத்துல தானே இருப்பாருன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுடைய அரண்மனைக்கு போகிறாங்க. அப்போது தசரதன் இருக்கக்கூடிய இடத்துல தசரதன் இல்லை, உள்ள தேடி போறாரு. கைகை கிட்ட போயிட்டு அப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்காரு. அப்பா இந்த மாதிரி நம்மளை விட்டு போயிட்டாருன்னு சொல்லும்போது ரொம்ப அழறாரு, அரட்டுறாரு, மூச்சு ஆகி விழுந்துடுறாரு. கைகை அவங்களுக்கு எழுப்பி ஆறுதல் சொல்லி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது கைகை சொல்றாங்க, நான் கேட்ட வரம் இது, 14 ஆண்டுகள் ராமன் வனவாசம் போகணும், நீ அரியணை ஏறணும்னு நான் வரம் கேட்டேன். அப்போ உன்னுடைய தந்தை நீ என்னுடைய மனைவி இல்லை, நீ உன் மகன் எனக்கு மகன் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பரதன் சொல்றாரு, தன்னுடைய அம்மான்னு தெரிஞ்சும் நீ ஒரு கொடிய பாதகி, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவுக்கே சாபம் கொடுக்குறாரு பரதன். ஆனா இன்றைய காலத்துல அன்னை எப்போ போவான் திண்ணை எப்போ காலியாகணும் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது எனக்கே நீ அம்மாவே எனக்கு வேண்டாம், எனக்கு அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கோசலை கிட்ட வராங்க. கோசலை நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதற்கான பாடலும் ஐயா சொன்னார். தெரியுமான்னு கேட்டதுமே, ஐயோ இந்த செய்தியை கேட்டு நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறது ராமர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நம்ம அரசாட்சி ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும்னு நினச்சிட்டு வாரேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு உடனடியாக மர உரை தரித்து ராமரை நோக்கி போக ஆரம்பிச்சிடாரு. அப்போ வசிஷ்டரும் கேட்குறாரு, நீங்க அரசாட்சி புரியறதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லும்போது பரதன் ஒத்துக்கல. இந்த மாதிரி நானே துக்கத்துல இருக்கும்போது ராமர் என்ன பண்றாரு, அந்த 8வது நாள் பரதன் 8வது நாள் ஈமக்கிரியெல்லாம் செஞ்சுட்டு மர உரி தரித்து ராமரை தேடி காட்டுக்கு போறாரு. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல விரும்புறேன், ஒரு மனிதனை ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெறுக்கலாம், ஆனா தந்தை வெறுக்கிறது, உடன்பிறப்புகள் வெறுக்கிறது, மந்திரிகள் வெறுக்கிறது, இந்த ஒரு சூழல்ல ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமா கஷ்டப்படுவான். அந்த கஷ்டத்தை அனுபவிச்சது யாருன்னா பரதன் தான். அதாவது கேகய நாட்டுல இருந்து கோசல நாட்டுக்கு வரும்போதே மக்கள்லாம் அவனை வெறுப்பா பார்த்தாங்க, கோசலை வெறுப்பா பார்த்தாங்க. இந்த திட்டம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராமரை தேடி காட்டுக்கு போறான். அப்போ வழியில குகை, கங்கை ஆற்றங்கரையில குகன் இருக்கிறாரு. குகன் பரதனை பார்த்ததுமே பரதன் வரான், அவனை அடிச்சு விரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு படை வீரர்களுக்கெல்லாம் சொல்லி கொதிச்சு எழுறாரு குகன். அப்பயும் அவங்களெல்லாம் பார்த்துட்டு லக்ஷ்மணன் ராமரை சந்திக்க போறாரு. லக்ஷ்மணன் ரொம்ப வெகுண்டு எழுந்துக்கிறார். ஆட்சி புகழ்ந்து மட்டும் பத்தாம இங்கேயும் வரானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வில் எடுத்து ஆவேசமா எழுந்து நிற்கிறாரு. அப்படி எழுந்து நிற்கும் போது ராமர் தான் அவரை அமைதிப்படுத்துறாரு. சீதை திரும்பி கூட பார்க்கல. இப்படி எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட பரதன் குகன் சொல்றாங்க அந்த வேட்டு வீரர்கள் கிட்ட, காட்டுவாசிகள் கிட்ட, அவனுடைய படை வீரர்கள் கிட்ட அவனை அடிச்சு விரட்டுங்க. ஆனா அந்த படை வீரர்கள் எதுவுமே செய்யாம கை கட்டிட்டு அமைதியா நிக்கிறாங்க.